சேர்க்கக்கூடாது. நாட்டு நாட்டு சக்கரை சேர்த்து குடித்தோம் அப்படின்னா தான் டீ நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ காய்ச்சி வச்சிருக்கிற பாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ டீக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கூட குடிக்கலாம். காய்ச்சி வச்சிருக்கிற பால் வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து ஆற்றி விட்டுறலாம். ஆற்றணும் அப்படின்னு சூடாக ஆவி பறக்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த டீ வந்து நம்ம காலையில் குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சளி, தொண்டை, இருமல் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துரும். இந்த டீ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. காலையில் நம்ம குடித்தோம்னா அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும்.